guys, welcome back to Physics Guru 12th Standard Physics Unit 1 Electrostaticsல இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு கான்செப்ட்ஸை சூப்பர் சிம்பிளா பார்க்க போறோம். அது என்னன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் 11 யூனிட் 6 மெக்கானிக்ஸில் படித்ததை கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்க்கலாம். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸோட அசோசியேட்டடாக கிராவிடேஷ்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். கிராவிடேஷ்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதே மாதிரி கூலும் ஃபோர்ஸும் ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கூலும் ஃபோர்ஸ் ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ சார்ஜஸோட கான்ஃபிகரேஷனுக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபைன் பண்ண முடியும். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி வருதுன்னு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலமாக பார்ப்போம். சப்போஸ் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் க்யூவை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆரிஜினில் வைக்கிறோம். இந்த சோர்ஸ் சார்ஜ் க்யூ அதை சுற்றி என்ன பண்ணுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணும். இப்போது இன்னொரு ஸ்மால் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் க்யூ டேஷை இது பக்கத்தில் இப்படி கொண்டு வரோம். ஸோ சோர்ஸ் சார்ஜ் அப்படின்றது ரொம்ப பெரிய சார்ஜ், டெஸ்ட் சார்ஜ் அப்படின்றது ஒரு சின்ன சார்ஜ். டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னா சோர்ஸ் சார்ஜ்லேருந்து உங்களுக்கு எவ்வளவு ஃபீல்டு வருது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த டெஸ்ட் சார்ஜை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் சார்ஜ் க்யூ டேஷ் இனிஷியலி பாயிண்ட் ஆர் அப்படின்ற ஒரு பாயிண்டில் இருக்குது. இந்த டெஸ்ட் சார்ஜ் க்யூ டேஷை ஆர் அப்படின்ற ஒரு பாயிண்டில் இருந்து பி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு சோர்ஸ் சார்ஜுக்கு கிட்ட இப்படி மூவ் பண்ணி கொண்டு வர்றோம். இங்கே க்யூ அண்ட் க்யூ டேஷ் ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜஸ். சேம் சைன் சார்ஜஸ்னால் என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும், அப்படி தானே? ஸோ சோர்ஸ் சார்ஜ் க்யூ டெஸ்ட் சார்ஜ் க்யூ டேஷை பி டிரெக்ஷனுக்கு வரவிடாமல் என்ன பண்ணும்? இது எப்படி ரிப்பல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம க்யூ டேஷை ஆர்லேருந்து பாயிண்ட் பிக்கு கொண்டு வர வேண்டியது இருக்குது. ஸோ கூலும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் டிரெக்ஷனில் நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அப்ளை பண்ணணும். ஸோ ஆல்ரெடி கூலும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுது? இந்த க்யூலேருந்து உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதிலேருந்து இன்னொரு ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அந்த க்யூ டேஷை சார்ஜ் க்யூ கிட்ட கொண்டு வர முடியும். ஸோ அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸோடைய வேல்யூ எப்படி இருக்கும்னா நமக்கு கூலும்ஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் தி சார்ஜஸ் q1 q2 பை ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ், அப்படி தானே? இங்கே புக்கில் ஒரு இம்பார்ட்டண்ட் அசம்ஷன் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் சார்ஜ் க்யூ டேஷை ஆர்லேருந்து பாயிண்ட் பிக்கு கொண்டு வரும்போது நம்ம என்ன வெலாசிட்டியில் கொண்டு போகிறோன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் கொண்டு போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னா அதில் ஆக்சிலரேஷன் வந்து 0வாக இருக்கும். ஆக்சிலரேஷன் உங்களுக்கு 0வாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நெட் ஃபோர்ஸும் எப்படி இருக்கும்? 0வாக இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அண்ட் கூலும் ஃபோர்ஸ் ஈக்குவல் மேக்னிடியூடில் ஆப்போசிட் டிரெக்ஷனில் நமக்கு இருக்கணும். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம்.
ஈக்குவலா இருக்கணும். பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு கூலும் ஃபோர்ஸ். இந்த மைனஸ் சைன் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, 2 ஃபோர்ஸஸும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த சார்ஜ் Q டேஷ Rலருந்து பாயிண்ட் Pக்கு மூவ் பண்ண எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம எப்பவுமே ஒரு ஃபோர்ஸ் குடுக்கும்போது என்ன பண்றோம்? ஒரு வொர்க் பண்றோம் அப்படி தானே? ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பண்ற வொர்க்க நம்ம Wன்னு எடுத்துக்கலாம். ஸோ வொர்க் டன்ன நம்ம எப்படி ஈக்குவேஷன்ல ரெப்ரசன்ட் பண்றோம்னா, இன்டெக்ரல் போட்டுக்கலாம். இன்டெக்ரல் ஆஃப் எந்த பாயிண்ட்லேருந்து ஆர் அப்படின்ற ஒரு பாயிண்ட்லேருந்து பி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறோம். என்ன ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணுறோன்னா ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணுறோம். ஸோ அதை டிஆர் வெக்டார்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இங்கே டபிள்யூ அப்படின்றது ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஆர் அப்படின்றது இனிஷியல் பொசிஷன் ஆஃப் டிஸ்சார்ஜ் அண்ட் P அப்படின்றது ஃபைனல் பொசிஷன் ஆஃப் டிஸ்சார்ஜ் அண்ட் dr வெக்டார் அப்படின்றது இஸ் வெரி ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். சின்ன டிஸ்டன்ஸ் தான் நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பண்ணுற ஒர்க் வந்து என்ன ஆகும்? ஸோ அது வந்து யூசுவலாக என்ன ஆகாதுன்னா வேஸ்ட் ஆகாது. அந்த ஒர்க் சார்ஜ் கான்ஃபிகரேஷனில் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் இஸ் ஈக்குவல் டு தி ஒர்க் டன் பை தி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ பண்ண ஒர்க் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஈக்குவேஷனில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, ஸோ பாயிண்ட் பியில் உள்ள பொட்டென்ஷியல் எனர்ஜியை நம்ம கேபிட்டல் யூன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். மைனஸ் ஆர் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் நம்ம இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் எனர்ஜி, இந்த ரெண்டுடைய டிஃப்ரென்ஸ் தான் என்னது? ஒர்க் டன். ஸோ சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜியை வந்து நம்ம டெல் யூ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன். ஸோ ஆர்லேருந்து பாயிண்ட் பிக்கு சார்ஜை மூவ் பண்ணும்போது பொட்டென்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பிகினிங்கில் கூலும் ஃபோர்ஸை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு சொன்னோம்ல. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸோட இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, ஒர்க் டன் வந்து பாத்தை டிபெண்ட் பண்ணாது. ஒர்க் டன் என்ன பண்ணாது? டஸ் நாட் டிபெண்ட் ஆன் பாத். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸோட இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, அது ஒர்க் டன் ஓட பாத்தை டிபெண்ட் பண்ணாது. இனிஷியல் அண்டு ஃபைனல் பாயிண்ட்டை மட்டும்தான் டிபெண்ட் ஆகும். இதில் டிபெண்ட் ஆகும். இனிஷியல் அண்டு ஃபைனல் பாயிண்ட்ஸில் டிபெண்ட் ஆகும். ஸோ Q டேஷ் ஆர்லேருந்து பிக்கு என்ன பாத்தில் கொண்டு போனாலும் ஒர்க் டன் சேமாக தான் இருக்கும். இப்போது கூலும் ஃபோர்ஸை நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் டேர்ம்ஸில் ரைட் பண்ணலாம். ஒரு சார்ஜ் Q டேஷ் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈல இருக்கும்போது அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபோர்ஸை நம்ம ஈக்குவேஷனில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, கூலும் ஃபோர்ஸை வந்து நமக்கு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்ட்டு இதில் என்ன சார்ஜ் இருக்குது? டெஸ்ட் சார்ஜ். ஸோ Q டேஷ்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. சின்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் நம்ம கூலும் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் அப்படி தானே? ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த பிளேஸில் இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். என்ன வேல்யூ கிடைக்கும் நமக்கு? மைனஸ் Q டேஷ் இ வெக்டார் அப்படின்னு கிடைக்கும். கூலும் ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. ஆனால் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா அது ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்ளை ஆகுது. அதனால தான் இங்கே மைனஸ் சைன் வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு டெல் யூ. ஸோ இந்த டெல் யூக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூவை போட்டுக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா,
del u is equal to integral of r to p f external vector dot dr vector. And நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம f external vector நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் மைனஸ் q dash e vector. ஸோ இதை வந்து நம்ம del uல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். del u is equal to f externalக்கு பதிலாக நம்ம minus q dash integral of r to p e vector dot dr vectorனு போட்டுக்கலாம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ரிலேஷனில் இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி பற்றி பார்த்துட்டோம். ஆனால் பொட்டன்ஷியல் எனர்ஜி q டேஷோட அமௌண்ட்டை டிபெண்ட் பண்ணும். ஸோ டிஃப்ரெண்ட் டெஸ்ட் சார்ஜஸ் யூஸ் பண்ணும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டோட எஃபெக்டை சார்ஜை டிபெண்ட் பண்ணாமல் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது, அதுதான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஸோ இது வந்து நம்ம q டேஷ் அப்படின்ற ஒரு சார்ஜுக்கு கிரியேட் பண்ண ஈக்குவேஷன். இதுவே இந்த q டேஷ் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு சார்ஜ் இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம அப்ளை பண்ண முடியாதுல்ல. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஈக்குவேஷனில் q டேஷ் அப்படின்ற டேர்மை வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணும்போது என்ன ஆகுது, இதில் உள்ள q டேஷ் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து இன்டெக்ரல் ஆஃப் r to p e வெக்டார் டாட் dr வெக்டார். ஸோ தேர்ஃபோர் இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா potential at point p minus potential at point r is equal to, sorry, potential difference at point p minus potential difference at point r is equal to minus r to p e vector dot dr vector. So potential difference na potential energy difference per unit charge. இந்த equation அப்படி தான் வந்துச்சு. del v is equal to del u by q dash. potential difference na potential energy difference per unit charge. அப்படி தான் இந்த equation நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா ஒரு பாயிண்டில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா இன்ஃபினிட்டியிலேருந்து அந்த பாயிண்ட்க்கு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் கொண்டு வர்ற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணுற ஒர்க் பர் யூனிட் சார்ஜ். இது வந்து சிம்பிளாக எப்படி சொல்லணும்னா ஒரு பாயிண்ட்க்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை என்ன பண்ணுறோம் இன்ஃபினிட்டியிலேருந்து அந்த பாயிண்ட்க்கு கொண்டு வர ரெக்யூர்டான எக்ஸ்டர்னல் ஒர்க்கு. இந்த எக்ஸ்டர்னல் ஒர்க்கு தான் என்னது ஒர்க் பர் யூனிட் சார்ஜ். ஒரு யூனிட் சார்ஜை நம்ம இன்ஃபினிட்டியிலேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வரதான் நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், பொட்டன்ஷியலை மெஷர் பண்ண ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்சல்யூட்டாக மெஷர் பண்ண முடியாது. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் ஃபிசிக்கலாக மீனிங்ஃபுல். ஸோ நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சூஸ் பண்ணுவோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஜென்ரலி இன்ஃபினிட்டியை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக சூஸ் பண்ணுவோம். இன்ஃபினிட்டியில் பொட்டன்ஷியல் வந்து 0 அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இன்ஃபினிட்டியில் பொட்டன்ஷியல் நமக்கு வந்து 0வாக இருக்கும். ஸோ பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் பி என்னவாக இருக்கும்னா இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து, இது வந்து பாயிண்ட் ஆர்லேருந்து எடுத்துருக்கோம். இதுவே இன்ஃபினிட்டினா இன்ஃபினிட்டியிலேருந்து பாயிண்ட் பிக்கு போகும்போது இ வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். இதுதான் அதோடைய ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். பாயிண்ட் பியில் உள்ள எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் சார்ஜ் க்யூவை தான் டிபெண்ட் ஆகி இருக்குது அண்ட் நாட் ஆன் க்யூ டேஷ். யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை பாயிண்ட் பிக்கு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஆர்லேருந்து கான்ஸ்டண்ட்டான ஒரு வெலாசிட்டியில் கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் டெஸ்ட் சார்ஜை மூவ் பண்ணும்போது எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாமல் இருக்கிறதுக்கு, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறதுக்கு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து del u பை q டேஷ் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு வேல்யூ r2p e வெக்டார் டாட் dr வெக்டார். ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து ஜூல் பெர் கூலூம்பில் இருக்குது. எப்படி இருக்குது? ஜூல் பெர் கூலூம். ஸோ ப்ராக்டிக்கல் யூனிட் இதுக்கு வந்து வோல்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. வி நேம்ட் ஆஃப்டர் அலெசாண்ட்ரோ வோல்டா. So the potential difference between 2 points is expressed in terms of another voltage.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப்பிக்கை இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபிசிக்ஸ் குரு ஃபார் மோர் ஈஸி ஃபிசிக்ஸ். தேங்க்யூ.